ஹாய் குழந்தைங்களே! கதை கேட்க தயாரா? இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கும் கதையை கேட்கப் போகிறோம். கதையின் பெயர் நரி கற்றுக் கொடுத்த பாடம். ஒருமுறை ஒரு சந்நியாசி காட்டுக்குள் சென்றார். அங்கு வேடனின் பொறியில் ஏற்கனவே சிக்கி தன் முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்திருந்த ஒரு நரியை பார்த்தார். நடக்க முடியாத அந்த நரி எப்போதும் ஒரே மரத்தின் அடியிலே படுத்திருந்தது. முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவு நன்றாக கொழுத்திருந்தது. உயிருடன் இருந்தது. சந்நியாசிக்கு ஆச்சரியமாக இருந்தது. முடங்கிய கால்களுடன் அந்த நரி எப்படி காப்பாற்றிக் கொண்டிருந்தது என்று சந்நியாசி ஆச்சரியப்பட்டார். அவருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. அந்த சமயம் ஒரு சிங்கம் தன் வேட்டையாடி பிடித்த மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து நரியின் முன் பக்கத்தில் போட்டுவிட்டது. அந்த நரி அதை சாப்பிட்டது. சந்நியாசி தனது கண்களால் அதைக் கண்டதும் அவர் மிகவும் அதிசயித்தார். இக்கடவுள் சக்திக்கு அளவே இல்லை என்று உணர்ந்தார். அந்த நாளிலிருந்து அவர் சிந்திக்கத் தொடங்கினார். நான் ஏன் தினமும் உழைக்க வேண்டும்? கடவுள் நரிக்கு உணவு அளித்தால் என்னையும் காப்பாற்றுவார் அல்லவா? அவர் எதுவும் செய்யாமல் அமர்ந்து கொண்டார். நாட்கள் கடந்தன. ஆனால் சந்நியாசி சோர்ந்து பலவீனமடைந்து இறப்பதற்கு அருகே போய்விட்டார். அந்த நேரத்தில் இறைவனின் குரல் கேட்டது. சந்நியாசியே, நீ எதற்கு முடங்கிய நரியைப் போல நடந்து கொண்டாய்? நான் உன்னை சிங்கத்தைப் போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சிங்கமாக நீ வாழ வேண்டும், நரியாக அல்ல என்று கூறியது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் தெரியுமா? நாம் சோம்பேறியாக இல்லாமல் சிங்கம் போல நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் உதவ வேண்டும். அப்பதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் இருக்கும். சரி குழந்தைகளே, அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லங்களா.